எப்படிப்பட்ட தமிழகம், எப்படி இருந்த தமிழகம், இன்றைக்கு எப்படி மாறி இருக்கு, அது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டு நம்ம அப்பயே யோசனை பண்ணோம். பெண்மை அப்படி போற்றத்தக்கதாக ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு சீரழிவின் கலாச்சாரம் இன்றைக்கு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. தாவேக்காவை சார்ந்த ஒரு வட்டச் செயலாளர் 10 வயது சிறுமியை பாலியல் சீண்டல் செய்து கைதாயிருக்கார். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடு வீதியில் மது பாட்டிகளை வைத்துக்கொண்டு அதற்குள் இவர்கள் சட்டம் ஒழுங்கையும் மதிக்கவில்லை, பெண்களையும் பாதுகாக்கவில்லை. இது எங்கு போய் முடியும் என்று நாம் நினைக்கின்ற போது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த பகுதியிலிருந்து குறைந்தபட்சமாக 150 வாக்காவது விழுந்திருக்கும். 150 பேர் என்னிடம் அலைபேசியில் அழைத்து பேசி விட்டார்கள். ஆனால் அங்கே எனக்கு 12 வாக்கு தான் விழுந்திருக்கிறது. திருடரிடமிருந்து நாட்டை பறித்து பைத்தியக்காரர்களிடம் கொடுத்து விட்டோம் என்று ஒரு செய்தி, குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்கிறாரு. இந்த ஆரம்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அந்த ஆட்சிக்கு தேர்தல் வருவதற்கு முன்பாக அவர்கள் பேசிய பேச்சுக்கள்ல இருந்து எப்படிப்பட்ட தமிழகம், எப்படி இருந்த தமிழகம், இன்றைக்கு எப்படி மாறி இருக்கு, அது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்ட்டு நம்ம அப்பயே யோசனை பண்ணோம். அதாவது 1979 அன்றைக்கு முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். தூத்துக்குடியில் ஒரு சம்பவம், தூத்துக்குடியில் ஒரு திரையரங்கம் தீப்பற்றி கொண்டது. தூத்துக்குடியில் லூர்து மாதா நகர் என்ற அந்த நகரில் லக்ஷ்மி திரையரங்கம், லக்ஷ்மி தேட்டர் அப்படின்ட்டு ஒரு கீர்த்து கொட்டகை. அதில் அன்றைக்கு பாவ மன்னிப்பு படம் ஓடுது. ஞாயிற்றுக்கிழமை, எனக்குரிய ஜூலை 29 அந்த சம்பவம் நடந்தது. அந்த தீ விபத்து நடந்தது ஜூலை 29 ஞாயிற்றுக்கிழமை. மேட்னி ஷோன்பாங்க, அந்த பகல் காட்சி. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைக்கு பொழுதுபோக்குக்கு திரையரங்கம் மட்டும்தான் இருந்த காரணத்தினால் அன்றைக்கெல்லாம் திரையரங்கம் நிரம்பி வழியும். அந்த காட்சி, பகல் காட்சி நடந்துகிட்டு இருக்கு. திடீரென்று அந்த ஒரு 4 மணிக்கு அந்த திரையரங்க திரை தீப்பற்றி எரியுது. தீப்பற்றிய உடனேயே மலமளவென்று ஒரு 5 நிமிடங்களில் அந்த திரையரங்கம் முழுதும், கீத்து கொட்டகை என்பதனால் அந்த நேரம் காற்று வேற பலமா அடிச்சதுனால மலமளவென்று ஒரு 5 நிமிடங்களில் தீ முழுதாக பற்றி கொண்டது. அப்படி முழுதாக தீப்பற்றிக்கிச்சு. ஏறக்குறைய 115 பேர், குழந்தைகள் உட்பட பெண்கள், ஆண்கள் என்று 115 பேர் அந்த தீ விபத்தில் இறந்து போனார்கள். ஒரு தீ விபத்து, அது தப்பிக்கிறதுக்கு வழியில் 5 நிமிடங்களில் அந்த மேல் கூரை அப்படியே எரிஞ்சி உள்ள அமுங்கிடுச்சு. அதில் தீக்காயங்களோடு சில பேர் பிழைத்தார்கள். சில தாய்மார்கள் குழந்தைகளை கட்டி பிடித்து கொண்டே கருகி போய் இறந்து கிடந்தார்கள். இது ஒரு துயர சம்பவம். இதுல முத்தாய்ப்பாக நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண் ஆடை முழுதும் தீ பற்றி கொண்டது. தீயின் சுவாலை தாங்க முடியாமல் வெளியில், திரையரங்கிலிருந்து தப்பித்து வெளியில் ஓடி வருகிறாள். அப்படி ஓடி வருகின்ற போது இதற்கு ஒரே கூட்டம், இந்த தீயை அணைப்பதற்காக கூடிய கூட்டம், ஆண்கள், பெருவாரியாக ஆண்களும் பெண்களுமாக சூழ்ந்து இருக்கிறார்கள். அந்த பெண் ஓடி வரும்போது அந்த தீச்சோலையில அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் இல்லாமல் வருகிறார். ஆடைகள் இல்லை, முற்றிலும் நிர்வாண கோலம். பிழைத்தால் போதும், தப்பித்தால் போதும் என்று வந்தவள் இந்த ஆண்களை எல்லாம் பார்த்த பிறகு, ஆடை இல்லாத நம் உடலை ஆண்கள் பார்ப்பதா அப்படின்ட்டு திரும்பவும் அந்த தீக்குள்ளே போய், அந்த திரையரங்கத்துக்குள்ளே போய் அந்த தீயிலே விழுந்து மாண்டு போனாள். பெண்மை அப்படி போற்றத்தக்கதாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர், அந்த நடிகரை விட, என் கணவரை விட எனக்கு அவர் தான், அந்த நடிகர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பெண்களும், நாங்கள் எப்படி வேணாலும் பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்ற பெண்களும், தெருக்கூட்டுறவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சிருக்கோம், நாங்க வச்சிருந்தா என்ன அப்படின்ற, எங்க தலைவர் வச்சிருந்தா என்ன அப்படின்ற அந்த பண்பாடும்,
இன்னைக்கு இந்த ஒரு சீரழிவின் கலாச்சாரம் இன்றைக்கு வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, ஆட்சிக்கு இவர்கள் வந்தா ரொம்ப எல்லாத்தையும் மாற்றி விடுவார்கள். நாங்கள் வந்து திமுக தீய சக்தி, நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் மாற்ற வந்தவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஏதோ மாற்றிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த இந்த 2 நாட்களில் நடக்கின்ற சம்பவம், காசிமேட்டை சேர்ந்த 74வது வட்டமா ஏதோ ஒரு வட்ட செயலாளர், தாவேக்காவை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் 10 வயது சிறுமியை பாலியல் சீண்டல் செய்து கைதாயிருக்கார். நேற்று காலையில் கைதாயிருக்கார். அவர் இது பாம்பு சுரேஷ் என்னமோ அவர் பேர் எனக்கு சரியா நினைவில்லை. ஆனால் பாம்பு சுரேஷ் தினோச தெரியல. ஆனால் முன்னாடி அவருக்கு அடைமொழியாக பாம்பு வரும். ஒரு 10 வயது சிறுமி மயிலாப்பூர்ல இருந்து தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கா. உறவினர் வீட்டில் வாசல்ல விளையாடிட்டு இருந்த அந்த பெண்ணை அழைத்து போய் பாலியல் சீண்டல் செய்து, இதில் வெளியில் சொன்னால் உன் கழுத்தை நெரித்து கொன்று விடுவேன் என்று மிரட்டி, அந்த குழந்தை போய் பெற்றோரிடம் சொல்வதற்கு பயந்துகிட்டு தான் செல்லமாக மதிக்கின்ற தன்னுடைய சிற்றன்னையிடம் அந்த சம்பவத்தை சொல்லி, அதற்கு பிறகு அந்த பெற்றோர் வந்து காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் செய்து அவரை கைது செய்யலாம் என்று போகின்ற போது அவர் வந்து அந்த தொகுதியினுடைய வேட்பாளருக்காக வாக்கு என்கின்ற மையத்தில் இருந்ததால் அன்றைக்கு அவரை கைது செய்ய முடியாமல் நேற்றைக்கு அவரை கைது செய்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு, கடுமையான பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அவர்கள் எந்த லட்சணத்தில் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்பது தெரியும். மதுவை ஒழிப்போம், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டோம், 10 ரூபா பாட்டில் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் வந்து மதுவை ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். காணொலி வந்திருக்கின்றது. தாவேக்காவை சேர்ந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நடு வீதியில் மது பாட்டிலை வைத்துக்கொண்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் என்று சாலையிலே நின்று, பொது தளத்திலே நின்று நடனமாடி அந்த மது பாட்டிலோடு நடனம் ஆடுகின்ற அந்த அவலக்காட்சி. இவர் தான் இந்த நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தஞ்சாவூரை சார்ந்தவர். இப்படி ஒரு சம்பவம். 3 போக்குவரத்து, நாங்கள் சட்டம் ஒழுங்கை கடுமையாக பாதுகாப்போம் என்று சொன்ன அவர் விஜய், இன்றைக்கு நடந்த இன்னொரு காணொளி வருகிறது. 3 பெண்கள் ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது ஒரு போக்குவரத்து காவலர் போய் அதை தட்டி கேட்கிறார். 3 பேர் இது மாதிரி பயணம் செய்கிறீர்களே என்று நிறுத்தி அவர் நியாயம் கேட்கின்ற போது அந்த காவலரை அந்த பெண் அடிக்கப் போவது போல் போகிறார். காவலர் பயந்து ஒதுங்குகிறார். இப்படிப்பட்ட இந்த அவலங்கள், இன்னும் இவர்கள் வந்து பதவி ஏற்கவில்லை, வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதிலே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல வல்லுநர்கள் வந்து இது வந்து இவிஎம் மிஷினுடைய வெற்றி என்று சொல்கிறார்கள். அதற்குள் இவர்கள் சட்டம் ஒழுங்கையும் மதிக்கவில்லை, பெண்களையும் பாதுகாக்கவில்லை. இது எங்கு போய் முடியும் என்று நாம் நினைக்கின்ற போது ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம ஒரு தீய சக்தியிடம் இருந்து திருடரிடம் இருந்து நாட்டை பறித்து பைத்தியக்காரர்களிடம் கொடுத்து விட்டோம் என்று ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அந்த நிலைமைதான் கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. இந்த ஆட்சியினோட தொடக்கம், இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்ம திராவிட இயக்கங்களை நம்ம கடுமையாக விமர்சித்திருக்கிறோம். அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பல முறை ஆட்சி செய்த பிறகு அவர்கள் இது போன்ற சட்டம் விதிமீறல்களை எல்லாம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்குள்ளாகவே இந்த நாட்டில் இவ்வளவு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எங்கு போய் முடியும் என்பதை நினைக்கின்ற போது ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு குழந்தைகளை பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் மடியில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையும், இளைஞர்களை திருத்த வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரே மதுபாட்டிலை வைத்துக்கொண்டு நடுவீதியில் ஆடுவதும், போக்குவரத்து சட்ட விதிகளை மதிக்காமல் அதை ஒழுங்குபடுத்த இருக்கிற காவலரை அடிக்க போது போல் பேசுவதும், இந்த நிலைமை, இந்த நாடு எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பது இது வந்து மக்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும். இந்த நிலைமை எங்க போய் முடியும், சரியா தவறா என்பதை அவர்களுக்கு வாக்களித்து, அவர்களை தேர்ந்தெடுத்த வாக்களித்து என்பதிலே கூட ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. நான் திரும்பவும் சொல்கிறேன்,
அதிலே நான் இருக்கின்ற இந்த அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 30 35 வாக்குகள் மட்டுமே விழுந்திருக்குது. இது எப்படி என்பதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு வாக்ககத்தில் 10 வாக்கு விழலாம், ஒரு வாக்ககத்தில் 90 வாக்கு விழலாம். ஆனால் சராசரியாக ஒவ்வொரு வாக்ககத்திலும் 30 35 வாக்குகள் தான் விழுகிறது என்றால், இப்படி வாக்குகள் இப்படி பதிவாவது போல் அந்த எந்திரங்களை உருவாக்கியது யார், வெளியில் இருந்து அதை இயக்கியது யார் என்ற கேள்விகள்லாம் இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் வேலை செய்த தம்பிகள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்கள் பகுதியில் ஏறக்குறைய 135 வாக்குகள் தான் இருக்கிறது. அநேகமாக கிணத்துக்கடவு தொகுதி என்று நினைக்கிறேன். எங்கள் பகுதியில் 125 வாக்குகள் தான் இருக்கிறது. ஆனால் 500 வாக்கு அங்கே பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்படி என்று தெரியவில்லை. இதுபோல ஆங்காங்கே இருந்து ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் இது போல கேள்விகள் வருகிறது. ஒரு தம்பி போலூரில் இருந்து ஒரு தம்பி எடுத்து பேசுகிறார். நான் ஒரு கிராமம், எங்கள் அப்பா அந்த கிராமத்தில் பணியாற்றியவர், காவல்துறையில் இருந்து ஓய்வு பெற்று அங்கே பால் கடை நடத்தி இருந்தார். எங்கள் அப்பாவை அந்த கிராமம் முழுசும் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் போகின்ற போது இவருடைய இந்த காவலர் எங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி அவருடைய மகன் தானே நீ, எங்கள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு தான் என்று அவர்கள் வாக்கு செலுத்தினார்கள். வாக்கு செலுத்திய பிறகும் இப்பொழுதும் அவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பேசுகின்ற போது குறைந்தபட்சமாக எனக்கு அந்த பகுதியிலிருந்து குறைந்தபட்சமாக 150 வாக்காவது விழுந்திருக்கும். 150 பேர் என்னிடம் அலைபேசியில் அழைத்து பேசி விட்டார்கள். ஆனால் அங்கே எனக்கு 12 வாக்கு தான் விழுந்திருக்கிறது, பதிவாகியிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இது எல்லாம் யார் திட்டமிட்டு இந்த தேர்தலை, இது இயற்கையான தேர்தலா அல்லது செயற்கையாக இவர்கள் நடத்திய தேர்தலா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடக்கமே அவலமாக இருக்கின்றது. முற்றும் கோணல் முழுதும் கோணல் மாதிரி தொடக்கமே இன்னும் தொடங்கவே இல்லை. அதற்குள் இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அவலங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒன்று தான் சொல்ல முடியும். இந்த அநேகமாக நாடோடி மன்னன் என்று நினைக்கிறேன், அதில் வீரப்பா சொல்வார், நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் என்று ஒரு வசனம் பேசுவார். அது ரொம்ப பிரபலமான வசனம். இவர்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.